إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. கண்ணியமிக்க அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நாம் மனிதர்களை இந்த உலகத்தில் சில வருடங்களுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த வாழ்க்கையை ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக, அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றார். இந்த வாழ்க்கை யார் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்காக இஸ்லாத்தில் இருந்து அதன் மேல் அமல் செய்து அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மார்க்கத்தில் இருந்து கிதாப் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் வருகின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் வெற்றி இருக்கின்றது. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. الله تبارك وتعالى கூறுகிறார், أفحسبتم أنما خلقناكم عبثا. நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள் நாம் உங்களை வீணாக படைத்திருக்கின்றோம், நாம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கைக்காக, கியாமத் நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் எல்லோரும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு அந்த மறுமை நாளில் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு முன்னால் இருக்கின்றோம். அந்த நாளுக்காக, அந்த கியாமத் நாளுக்காக நாம் என்ன அமலை செய்திருக்கின்றோம்? நம்மிடம் எந்த அமல் இருக்கின்றது? அல்லாஹ் தபாரக வ தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்
ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் தபாரக வ தஆலாவை ஏற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா ஈமான் உள்ளவர்களுக்கு, ஏனென்றால் ஈமான் உள்ளவர்கள் தான் முஃமின்கள் மட்டும்தான் அந்த ஆகிரத் நாளை பற்றி, அந்த கியாமத் நாளை பற்றி சிந்திப்பார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா யா அய்யுஹல் முஸ்லிமூன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் வெறும் முஸ்லிம்கள், வெறும் இஸ்லாத்தில் இருக்கின்றவர்கள், இஸ்லாமுடைய அந்த லெவலில் இருக்கின்றவர்கள் அந்த மறுமை நாளை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அதற்காகத்தான் குர்ஆனில் அல்லாஹ் தபாரக வ தஆலா முஃமின்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அஞ்சிக் கொள்வது, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா என்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஃபராயிதுகளை, கட்டளைகளை, அல்லாஹ் தபாரக வ தஆலா உடைய சட்டங்களை மதிப்பது, அதன் மீது அமல் செய்வது. அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த விஷயத்திலும் தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து தவிர்ப்பது. இதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா. முதலில் அதில் அகீதா, அர்கானுல் ஈமான், அர்கானுல் இஸ்லாம், அதேபோல் தொழுகை, அர்கானுல் இஸ்லாம் இல்ல, இதன் மீது எல்லாமே அமல் செய்வது. இதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா என்றால் இல்ம், ஷரீஅத்துடைய இல்ம் வைத்து அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அஞ்சுவது. அப்படி அஞ்சுவது கிடையாது. அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஷரீஅத், அவருடைய தீன், அதை சரியாக புரிந்து, அதை சரியாக அறிந்து அமல் செய்வது, அதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா. அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மஆசி, பாவங்கள், அதிலிருந்து தவிர்த்து இருப்பது. அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது, அல்லாஹ் தபாரக வ தஆலாவின் கல்வி கற்று, தீனுடைய இல்மை கற்று அதிலிருந்து தவிர்த்து இருப்பது. இதுதான் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா. அதேபோல் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா இல்லை என்றால் மறுமை நாளில் அந்த அல்இயாது பில்லாஹ், அந்த நரகம் அல்லாஹ் தபாரக வ தஆலா வைத்திருக்கின்றார். நாம் இந்த ஈமான் மூலமாக, இந்த அமல் சாலிஹான அமல்கள் மூலமாக தான் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய அந்த நரகத்திலிருந்து தவிர்த்திருக்க முடியும். அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அதற்காக தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த தக்வாவை பற்றி குர்ஆனில் எல்லா இடங்களில் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா இரண்டு முறை அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தகுல்லாஹ் வல் தன்குர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஒவ்வொரு நஃப்ஸும், ஒவ்வொரு மனிதனும் அந்த மறுமை நாளுக்காக, அந்த ஆகிரத்துக்காக என்ன முற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்த்து சொல்கிறார். நம்மளுடைய அமல் எப்படி இருக்கின்றது? நாம் என்ன அமல் செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்மளுடைய நஃப்ஸ் எப்படி இருக்கின்றது? நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்கின்றன? நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தீன், அவருடைய ஷரீஅத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத், அதன் மீது நாம் இருக்கின்றோமா? அல்லது நாம் அல்இயாது பில்லாஹ் அவருடைய தீனிலிருந்து தூரமாக, அவருடைய ஷரீஅத்திலிருந்து தூரமாக சில விஷயங்களில் மட்டும் நாம் முஃமினாக, முஸ்லிமாக இருக்கின்றோம்? நாம் அந்த நாளைக்காக என்ன நல்ல அமல்களை நாம் சேர்த்து வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்த்து சொல்கிறார். அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா வல் தன்குர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறார். கியாமத் நாள் என்று சொல்லவில்லை, நாளைக்காக. கியாமத் நாள் அவ்வளவு நெருக்கமாக, அவ்வளவு கிட்டையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. அவர்கள் கியாமத் நாளை தூரமாக பார்க்கின்றார்கள், நான் அதை மிகவும் கிட்டையாக நான் பார்க்கின்றேன் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறார். அதற்காகத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா வல் தன்குர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக நீங்கள் என்ன முற்படுத்தியிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்கின்றார். நாம் இந்த ஆயத்தின் மூலமாக நம்மளுடைய ஹிசாப் கணக்கை நாம் பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا. நீங்களே முஹாசபா செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய அமலை சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு முன்னால் நிற்பதற்கு முன்னால் நீங்களே உங்களுடைய அமலை சரி செய்து கொள்ளுங்கள்.
இருக்கின்றோம். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. நாம் நல்லது செய்தாலும் சரி, கெட்டது செய்தாலும் சரி, என்ன அமல் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தபாரக வ தஆலா அதை பார்த்திருக்கின்றான். அதே போல அதனுடைய கூலி அல்லாஹ் தபாரக வ தஆலா கியாமத் நாளில் நமக்கு வழங்க இருக்கின்றான். وَلْتَنظُرْ نَفْسٌ مَا قَدَّمَتْ لِغَدٍ وَاتَّقُوا اللَّهَ. திரும்பவும் அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான், வத்தகுல்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய வசியத் இதுதான். நம் மக்களுக்கு, முஃமின்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா செய்கின்ற வசியத் தக்வல்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா. என்ன அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா இதுதான் தீன். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த இபாதத்துகளை, இந்த அகீதாவை, இந்த எல்லா மார்க்கத்தை அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு பின்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலா நாடுகின்ற ஒரே நாட்டம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஒரே நாட்டம் என்னவென்று சொன்னால் தக்வல்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வா. இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஹஜ், இந்த உம்ரா, எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தக்வாக்கள் பண்புக்காக, அதற்கு மட்டும்தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் தக்வா இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய அச்சம் இல்லை என்று சொன்னால், நாம் பார்க்கின்றோம் சில விஷயங்களில் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மார்க்கத்தை பார்க்கின்றோம். மற்ற அதிகமான விஷயங்களில் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய மார்க்கத்தை பார்ப்பது கிடையாது. பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய நிறைய அமல்களில், ஷரியத்தினுடைய நிறைய விஷயங்களில், நம்மளுடைய வீட்டில் இருக்கின்ற நிறைய விஷயங்களில் நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை பார்ப்பது கிடையாது. வத்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்குள் சென்ற அவர்களுக்கும் முஃமினீன்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கின்ற ஒரே வசியத் இத்தகுல்லாஹ். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் தபாரக வ தஆலா விளக்கிக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக தான் நாம் நம்முடைய அமலை சரி செய்ய முடியும். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை கண்காணிக்கின்றான். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. وَلْتَنظُرْ نَفْسٌ مَا قَدَّمَتْ لِغَدٍ وَاتَّقُوا اللَّهَ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுடைய அமல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நாம் எந்த அமல் செய்தாலும் சரி, எங்கு செய்தாலும் சரி, அல்லாஹ் தபாரக வ தஆலா நம்முடைய அமல்களை, நம்முடைய நியத்துகளை, நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் தபாரக வ தஆலா பார்த்திருக்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் தபாரக வ தஆலா அதற்கான கூலியையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு நன்மையாக கொடுப்பார். ولا تكونوا كالذين نسوا الله. அல்லாஹ் தபாரக வ தஆலாவை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறார். ولا تكونوا كالذين نسوا الله. நீங்கள் அவர்கள் போல் ஆகிவிடாதீர்கள். யார் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை மறந்து விட்டார்களோ, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தீனை மறந்து விட்டார்களோ, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஷரீஅத், அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இந்த இபாதத்துகளிலிருந்து விலகி விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னவிலிருந்து விலகி விட்டார்கள், அதை மறந்து விட்டார்கள். அது அவர்கள் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அதனுடைய அதாப் என்ன? யார் ஒருவர் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை மறந்து விட்டார்களோ, அதே போல அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய திக்ரை மறந்து விட்டார்களோ, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அதனுடைய அதாப் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு தன்னுடைய நஃப்ஸை இருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா மறக்க விடுகின்றார். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்ய மாட்டார்கள். அவர்கள் அந்த மறுமை நாளைக்காக என்ன செய்ய வேண்டுமோ, என்ன நல்ல அமலை செய்ய வேண்டுமோ, நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமோ, அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய திக்ரில் நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய இந்த மார்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய எல்லா அமல்களிலும் ஷரீஅத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த அமல் ஷரீஅத்துக்கு எப்படி இருக்கின்றது என்று நாம் அதை பார்க்க வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah. அஸ்ஹாபுன் நார், யார் நரகத்தில் செல்வார்களோ, அதே போல் யார் சொர்க்கத்தில் செல்வார்களோ, இரண்டு பேரும் சமமாக ஆக மாட்டார்கள். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நார் வ அஸ்ஹாபுல் ஜன்னah. யார் சொர்க்கத்தில் செல்வார்களோ அவர்களும், யார் நரகத்தில் அல்இயாது பில்லாஹ் செல்வார்களோ, இரண்டு பேர்களும் சமமாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இதற்காக
அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், யார் ஒருவர் சொர்க்கத்தில் செல்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் அல்லாஹ் தஆலா மௌத்தை வைத்திருக்கின்றார். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நஃப்ஸின் மீதும் மௌத்தை அல்லாஹ் தஆலா எழுதியிருக்கின்றார். நாம் எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும், எவ்வளவு வருடம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் நிச்சயம். நம் முன்னோர்கள் இருந்தவர்கள் எங்கு சென்றார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருந்து எத்தனை கூட்டங்கள் வந்தன, எத்தனை கௌமுகள் வந்தன, எத்தனை நபிமார்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்பவராக இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அவருக்கும் மௌத் வந்தது, அவருக்கும் இந்த மௌத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அதே போல் நாமும் நமக்கும் மரணம் இருக்கின்றது, நாமும் ஒரு நாள் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னாடி வருவோம். அந்த நாளுக்காக நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோம் என்று நம்மில் ஒருவரும் எல்லோரும் நாம் வந்து அதை பார்க்க வேண்டும். நம்மளுடைய நஃப்ஸுக்கு அந்த கடமையை எடுக்க வேண்டும். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், அதே போல அல்லாஹ் சொல்கின்றார், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னஹ ஃபகத் ஃபாஸ. அந்த மறுமை நாளில் வெற்றி யாருக்கு? வெற்றி யாருக்கு என்று சொன்னால், யார் ஒருவர் நரகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அதே போல் அவர் சொர்க்கத்தில் சேர்க்கப்பட்டாரோ, சொர்க்கத்தில் அவருக்கு நுழைவு கிடைத்து விட்டதோ அவர் தான் வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, அந்த மறுமையினால் அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களில் சொல்கின்றார். அதனுடைய அந்த நாளில் எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? மனிதர்கள் தன்னுடைய தந்தை அவரை பார்த்து ஓடுவார், தன்னுடைய பிள்ளையை பார்த்து ஓடுவார். அமலுக்காக என்னுடைய அமல் கம்மியாக இருக்கின்றது, எனக்கு உன்னுடைய அமல் எனக்கு தான் என்று கேட்பார்கள். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா மிகவும் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்களை கூறியிருக்கின்றார். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த நாளுக்காக அமல் செய்து அதே போல அந்த நாளுக்காக நம்மை நாமே தயாரிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த நல்ல தௌஃபீகை தருவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அதே போல் அந்த நாளுடைய பயம், அந்த நாளுடைய அச்சம், அதே போல் அல்லாஹ் தஆலா நம்முடைய தக்வா நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக. آمين. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول ما تسمعون وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه وتوبوا إليه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه واشكر له على توفيقه وامتنانه، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشانه، واشهد ان محمدا عبده ورسوله الداعي الى رضوانه صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. اما بعد، கண்ணியமிக்க அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கியாமத் நாளுடைய அச்சம், கியாமத் நாளுடைய பயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை இந்த கியாமத் நாளுடைய ஆயத்துகளை ஒரே ஒரு ஆயத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே இருந்தார். ஃபஜ்ர் வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொழுகை அந்த ஒரே ஒரு ஆயத்தை, ஒரே ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். إن تعذبهم فإنهم عبادك وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. إن تعذبهم فإنهم عبادك. يا رب، நீ இந்த மனிதர்களுக்கு தண்டனை கொடுத்தால் நீ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், நீ அவர்களை மன்னிக்க நினைத்தால் நீ அவர்களை மன்னிக்கலாம் என்ற இந்த ஆயத்தில் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை பற்றி சந்தித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜன்னத் இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பயம், அந்த நாளுடைய பயம் ஏனென்றால் அந்த கியாமத் நாளில் நபிமார்கள் அவுலியாக்கள் எல்லோரும் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னால் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று தான் அவர் சொல்வார். அவர் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நபியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். அதுபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சூரத்துன் நிசா ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். சூரத்துன் நிசா ஓதிக்கொண்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்தில் வருகிறார்கள். فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், நாம் உங்களை கியாமத் நாளில் சாட்சியாக கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த உம்மத்து மீது நாம் உங்களுக்கு சாட்சியாக கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை பற்றி யோசித்து, அந்த நாளை பற்றி சிந்தித்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகின்றார்கள். அதேபோல் சஹாபாக்களில் நிறைய சஹாபாக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்திலே அவர்கள் ஜன்னத் என்று சொல்லிவிட்டார், அவர்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லிவிட்டார். அப்படி இருந்தும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு முன்னால் இருந்து அறிவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் அவர்கள் சூரத்துன் நூருடைய இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். فمن الله علينا ووقانا عذاب السموم قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم. ஹிதாயத் அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறார், அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளில், தன்னுடைய மனைவிமார்களில் அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவை அஞ்சிக் கொண்டு இருந்தார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறார். அவர்கள் இந்த கியாமத் நாளில் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த வசனத்தை ஓதின பிறகு அவர்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்கிறார்கள், அல்லாஹும்ம கினா அஸாபஸ் ஸமூம், அல்லாஹும்ம கினா அஸாபஸ் ஸமூம், யா அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய அல்லாஹ் தபாரக வ தஆலா மீது அச்சம் எப்படி இருக்கின்றது, அந்த மறுமை நாளில் நாம் எப்படி பார்க்கின்றோம், நம்மளுடைய உள்ளத்தில் அந்த நாளுடைய அமல் எப்படி இருக்கின்றது, நாம் அல்லாஹ் தபாரக வ தஆலாவிடம் என்ன சொல்ல இருக்கின்றோம், நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்கின்றது, நாம் இதனை பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், இதனை கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய நஃப்ஸை முஹாஸபா செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஹாஸிபு அன்ஃபுஸக்கும் قبل أن تحاسبوا وزنوها قبل أن توزنوا وتزودوا ليوم العرض الأكبر وتزودوا ليوم العرض الأكبر. அல்லாஹ் தபாரக வ தஆலா முன்னால் நாம் இருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ما منكم من أحد إلا ويكلمه ربه ما منكم من أحد إلا ويكلمه ربه. அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களிடம் பேசியிருக்கின்றார். கியாமத் நாளில் அவனுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு நடுவில் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களிடம் பேசுவார். அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கு கேட்பார், இந்த அமல் எதுக்காக செய்தாய், இந்த அமல் எதுக்காக செய்தாய், இந்த அமலை ஏன் செய்யவில்லை, நான் உனக்கு தடுத்திருந்தேனே, நீ இந்த அமலை ஏன் செய்தாய் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கேட்கிறார். அல்லாஹ் தபாரக வ தஆலா நல்லடியார்களே, நாம் அந்த நாளுக்காகத்தான் இந்த உலகில் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நாம் அந்த நாளுக்காகத்தான் நாம் இந்த உலகில் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்காக, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தீனுக்காக, அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்காக நாம் வாழ வேண்டும். நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தீனில் நாம் என்ன செய்கின்றோமோ எப்பொழுதும் நாம் முஹாஸபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் நாம் முஹாஸபா செய்ய வேண்டும். ஒரு நாம் எடுத்து வைக்கின்ற அந்த ஸ்டெப்பை நாம் அதில் பார்க்க வேண்டும். என்னுடைய அமல், நான் செய்ய போகின்ற இந்த அமல், நான் சொல்கின்ற இந்த கவுல், இந்த வார்த்தைகள் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுக்கு பிடித்தமானதா இல்லையா என்று நாம் அதை பார்க்க வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் புரிவானாக. ஆமீன். அலா வஸல்லு வஸல்லிமு அலா கைரில் பரியா
وأزكى البشرية. وقد أمركم الله تعالى بذلك فقال قولا كريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين والأئمة المهديين أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر أصحاب نبيك أجمعين، وعنا معهم برحمتك وجودك وكرمك يا أكرم الأكرمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداءك أعداء الدين. اللهم ألف بين قلوب المسلمين، اللهم ألف بين قلوب المسلمين، وأصلح ذات بينهم، واهدهم سبل السلام، وجنبهم الفواحش والفتن، وأخرجهم من الظلمات إلى النور برحمتك يا أرحم الراحمين. اللهم انصر دينك وكتابك وسنة نبيك وعبادك المؤمنين. اللهم انصر دينك وكتابك وسنة نبيك وعبادك المؤمنين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم اغفر للمسلمين والمسلمات، اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على آلائه ونعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.